இனிய வணக்கம் குழந்தைகளே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு புதிய கதை துளிர் ஸ்டோரீஸ்ல பாப்போமா? ஒரு நம்ம வானத்தை கவனிச்சு இருக்கீங்களா குட்டீஸ்? எவ்வளவு பெரிசா இருக்கும் தெரியுமா? அந்த வானத்துல தான் சூரியனும் காற்றும் தினமும் சந்திக்குறாங்க. ஒருத்தன் ஒளி கொடுக்குறான், இன்னொருத்தன் குளிர் காற்று வீசுறான். ஒரு நாள் இருவரும் யாரு ரொம்ப பலசாலின்னு பார்ப்போம்னு சண்டை போட்டாங்க. காற்று பெருமையோட சொன்னான், நான் தான் பலசாலி, மரங்களை கூட சாய்க்கலாம். அவன் தன் மூச்சை வீசினான், இலைகள் பறந்தது. பிறகு அவன் கடலுக்கே போனான், தன் மூச்சை வீசினான், அலைகள் எழுந்தது, ஒரு கப்பல் அசைய ஆரம்பிச்சது. இதுதான் என் சக்தி ன்னு அவன் பெருமையோடச் சொன்னான். அவன் இன்னும் பெருமையோட வீசினான், மரங்கள் வளைந்தது, கடல் முழங்கியது. ஆனா சூரியன் அமைதியா பார்த்துக்கிட்டிருந்தான். காற்று முடிச்சு சொன்னதும் சூரியன் மெதுவா சிரிச்சான். இப்போ என் பலத்தை நீயும் பாரு ன்னு அவன் சொன்னான். அவன் தன் ஒளியை கொஞ்சம் அதிகரிச்சான். மலை மேல் இருந்த பனி கரைய ஆரம்பிச்சது. ஏரி நீர் ஆவியாகி போனது. வானம் முழுக்க வெப்பம் பரவியது. அந்த நேரத்துல பாதையில ஒரு மனிதன் நடந்து வந்தான். நீல ஜாக்கெட் போட்டிருந்தான். இதை கண்டு காற்று சொன்னான், அவனோட ஜாக்கெட்டை யாரு முதல்ல கழற்ற வைக்குறோமோ அவங்கதான் பலசாலின்னு சேலஞ்ச் பண்ணினான். சூரியனும் ஓகே சொன்னான். காற்று மெதுவா வீசினான். மனிதன் சிரிச்சு சொன்னான், சூப்பரா இருக்கு. ஆனா காற்று சீறி வீசினான். மரங்கள் அசையுது, மண் பறக்குது. மனிதன் ஹூட் போட்டுக்கிட்டு சொல்றான், அப்பா ரொம்ப குளிரா இருக்கு. காற்று சோர்ந்து நின்றான். வானம் அமைதியாயிடுச்சு. சூரியன் மெதுவா ஒளி விடுறான். பனி கரையுது, பூக்கள் பூக்குது. மனிதன் சிரிச்சுகிட்டே சொல்றான், ஆஹா வெப்பமா இருக்கு. சூரியன் இன்னும் பிரகாசமா ஒளி விட்டான். வெப்பம் மேலேறுது. மனிதன் ஜாக்கெட்டை திறந்தான், வியர்க்கிறான். இப்போ சூரியன் முழு திகழ்ச்சியுடன் இருந்தான். மனிதன் ஜாக்கெட்டை கழட்டி புல்லில படுத்துக்கிட்டான். வானம் மீண்டும் அமைதியாயிடுச்சு. சூரியனும் காற்றும் புன்னகையுடன் ஒரு காற்று சிரிச்சு, நீ தான் ஜெயிச்சே ன்னு சொன்னான். சூரியனும் காற்றும் புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். சூரியன் சொன்னான், சில நேரம் மென்மையான பாசமே மிக பெரிய சக்தி. அடுத்த கதையில் பார்ப்போம் குட்டீஸ். பபாய். இது போன்ற அழகான நற்பண்பு கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் தூலியர் ஸ்டோரீஸ்.